Dear student, very good morning. Today class Zoology lesson 14 Transportation in plant and circulation in animals. அதாவது தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். Today topic the translocation of sugar. சுக்ரோஸ் இடம்பெயர்தல். The mechanism of translocation of sugar from source to sink is through pressure flow hypothesis. Glucose prepared at source by photosynthesis is converted to sucrose. அதாவது சுக்ரோஸ் தோற்று வாயிலிருந்து தேக்கிடைங்கிற்கு இடம்பெயர்வது அழுத்தம் மாறுபாட்டு கோட்பாட்டின்படி நடைபெறுகிறது. ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவான குளுக்கோஸ் சுக்ரோஸாக மாற்றப்படுகிறது. when the sucrose move into the companion cells then into the living phloem sieving tube cells by active transport. சுக்ரோஸ் முதலில் புளோயத்தின் துணை செல்களுக்கு கடத்தப்படுகிறது. பின்பு ஆற்றல் சார் கடத்தல் மூலம் சல்லடை குழாயினுள் செல்கிறது. This process produces hypertonic conditions in the phloem. Water and the adjacent xylem move into the phloem by osmosis. இந்நிகழ்ச்சியால் புளோயத்தின் செல்கள் இதன் காரணமாக ஹைப்பர்டானிக் உயர் உப்பு அடர்வு நிலையை அடைகிறது. As osmotic pressure fluid of the phloem shaft move to the area of lower pressure by active transport, sucrose move into the cells where it is utilized or stored. As sugar are removed, the osmotic pressure decreases and water move out of the phloem. அருகிலுள்ள சைலத்திலிருந்து நீரானது சவ்வூடு பரவல் மூலம் சல்லடை குழாயினுள் செல்கிறது. இதனால் ஏற்படும் சவ்வூடு பரவல் அழுத்த வேறுபாட்டின் காரணமாக புளோயத்திலிருந்து உணவானது அழுத்தம் குறைவான செல்லுகளுக்கு கடத்தப்படுகிறது. அதனால் ஆற்றல் சார் கடத்தல் மூலம் சுக்ரோஸானது சேமிக்கப்படும் இடத்திற்கோ அல்லது பயன்படுத்தப்படும் இடத்திற்கோ இடம் பெயர்கிறது. இதன் காரணமாக சுக்ரோஸ் வெளியேறுவதால் சவ்வூடுபரவல் அழுத்தம் குறைகிறது. எனவே நீரானது புளோயத்தை விட்டு வெளியேறுகிறது. The next topic, the ascent of sap and its event and overview. Substratum. The upward movement of water and minerals from root to different part is called ascent of sap. வேர்களின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் மேல் நோக்கி கடத்துதல் மூலம் தாவரங்களின் பிற பகுதிகளுக்கு செல்வது சோற்றோட்டம் எனப்படும். A number of factors play a role in ascent of sap and it takes place in following step. சோற்றோட்டத்தில் பல காரணிகள் ஈடுபடுகின்றன. சோற்றோட்டம் பின்வரும் படிநிலைகளில் நடைபெறுகிறது. The first one is root pressure, வேர் அழுத்தம். When the water from soil enter the root hair due to the osmosis, மண்ணில் உள்ள நீர் வேர் தூவிகளுக்கு சவ்வூடு பரவலின் காரணமாக செல்கிறது. The root pressure is responsible for movement of water up to the base of its stem. வேர் அழுத்தத்தின் காரணமாக நீரானது வேரிலிருந்து மேல் நோக்கி தண்டின் அடிப்பகுதிக்கு செல்கிறது. The next topic, capillary action. நுண்துளை ஈர்ப்பு விசை அல்லது தந்துதி குழாய் விசை. The water or any liquid rise in a capillary tube because of physical force. The phenomenon is called capillary action. நீர் அல்லது எந்தவித திரவமும் நுண்துளை குழாய்களில் இயற்பியல் விசையின் காரணமாக மேலேறுகிறது. இதற்கு
நுண்துளை ஈர்ப்பு விசை என்று பெயர். In the same way, in stem water rise up to the certain height because of capillary action. இதற்கு அதேபோல் தண்டிலும் நீரானது குறிப்பிட்ட உயரம் வரை நுண்துளை ஈர்ப்பு விசையின் காரணமாக கடத்தப்படுகிறது. The next topic, adhesions and cohesions of water molecules. நீர் மூலக்கூறுகளின் கூட்டிணைவு மற்றும் ஒற்றிணைவு. Then water molecules form a continuous column in the xylem because of force of adhesions and cohesions among the molecules. அதாவது கூட்டிணைவு மற்றும் ஒற்றிணைவு விசைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் காரணமாக நீரானது சைலத்தில் ஒரு தொடர்ச்சியான நீர்த்தமாக உள்ளது. கொகிஷியன்ஸ் கூட்டிணைவு. The force of attraction between molecules of water is called cohesion. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையை தான் நாம் கூட்டிணைவு என்று அழைக்கப்படுகிறோம். adhesions ஒற்றிணைவு. When the force of attraction between molecules of different substance is called adhesion. பல்வேறு வகையான மூலக்கூறுகளை உடைய காணப்படும் ஈர்ப்பு விசையை ஒற்றிணைவு என்று அழைக்கப்படுகிறோம். Then water molecules stick to the xylem because of force of adhesion. எனவே நீர் மூலக்கூறுகள் சைலக்குழாயின் சுவருடன் ஒட்டிணைவின் காரணமாக பிணைந்துள்ளன. More to now. மேலும் தெரிந்து கொள்ளுதல். Dew or water droplets on the leaves of grasses seen in the early morning. When the climate is humid and excess of water is present in the plant, the excess of water is exerted in the form of liquid. This is due to the root pressure. This phenomenon is called cutations, அதாவது நீர் வடிதல், which is take place through specialized cells called hyoid. அதிகாலை பொழுதில் புற்களின் மேல் பனித்துளிகள் போல நீர்த்துளிகளை பார்த்திருப்போம். தாவரங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது நீராவி போக்கின் விதம் குறையும். அதேபோல் உறிஞ்சப்படும் நீர் தாவரத்தின் வேரில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அதிகப்படியான நீர் தாவர இலைகளின் விளிம்புகளில் நீராக வடிகிறது. இதற்கு நீர் வடிதல் என்று பெயர். இவ்வாறு நீர் வடிதல் ஒரு துளையான சிறப்பு துளை வழியாக வெளியேறுகிறது. இத்துளை நீர் சுரப்பி அல்லது கைட்டத்தோடு எனப்படும். நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்ஸ் பவுல். நீராவி போக்கியின் இழுவிசை. த டிரான்ஸ்பிரேஷன்ஸ் த்ரூ த ஸ்டொமேட்டா கிரியேட்டிவ்ஸ் வேக்யூம் which creates a suction called transpirations pole. அதாவது நீராவி போக்கின் இழுவிசை என்றால் என்ன? இலைத்துளையின் வழியாக நடைபெறும் நீராவி போக்கின் காரணமாக ஒரு வெற்றிடம் உண்டாகும். இதனால் ஒரு இழுவிசை உண்டாக்கப்படுகிறது. இந்த விசையே நீராவி போக்கின் இழுவிசை எனப்படும். The transpirations pole sucks the water column from the xylem tube and thus water is able to rise to great heights even in the tallest plant. நீராவி போக்கியின் இழுவிசை காரணமாக சைலத்தினுள் உள்ள நீர் தம்பமானது மிக உயர்ந்த தாவரங்களில் மேலேறுகிறது. The next one is blood. The blood is a main circulatory medullaries in the human body. It is a red colored fluid connective this. இரத்தம் ஒருவித சிறப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசுவாகும், அதாவது கனெக்டிவ் திசுஸ். மேலும் இது மனிதனின் உடல் சுற்றோட்டத்தின் முக்கிய ஊடகமாகும். காம்பனண்ட் ஆஃப் பிளட். இரத்தத்தின் பகுதி பொருட்கள். The blood consists of two main components, the fluid plasma and the
formed element blood cells which are found suspended in the plasma. இரத்தம் இரண்டு முக்கிய பகுதி பொருட்களை கொண்டுள்ளது. அவை பிளாஸ்மா எனும் திரவ பகுதியும் அதனுள் மிதக்கும் ஆக்கக்கூறுகளையும் கொண்டுள்ளது. The first one is plasma. The plasma is a slightly alkaline containing and non-cellular substance which constitutes about 55% of the blood. இரத்தத்தில் 55% பிளாஸ்மா ஆகும். இது சிறிதளவு காரத்தன்மை உடையது, உயிரற்ற உட்பொருள்களையும் கொண்டுள்ளது. The organic substance like protein, glucose, urea, enzyme, hormones, vitamin and minerals and are present in the plasma. கரிம பொருள்களான புரதங்கள், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன்கள், தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் ஆகியவை இந்த பிளாஸ்மாவில் அடங்கி உள்ளன. The formed element of blood. The blood capsules are the 3 types. இரத்தத்தின் ஆக்கக்கூறுகள் 3 வகைப்படுகிறது. First one is red blood capsules, RBC or erythrocyte, and second one is white blood capsule, WBC or leukocyte. Then last one is blood platelets or thrombocyte. அதாவது இரத்த சிவப்பணுக்கள் அல்லது எரித்ரோசைட் அதனுடைய மறுபெயர். நெக்ஸ்ட்டு இரத்த வெள்ளையணுக்கள் அதனுடைய மறுபெயர் லூக்கோசைட்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் இரத்த தட்டுகள், அவற்றின் மறுபெயர் த்ரம்போசைட்டுகள். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெட் பிளட் கேப்சூல்ஸ், எரித்ரோசைட். They are the most abundant cells in the human body. அதாவது இவை மனித உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு இரத்த செல்களே ஆகும். The RBC are formed in bone marrow. இவை எலும்பு மஞ்சையில் உருவாகுகிறது. The RBC is import red colored to the blood due to the presence of respiratory pigment of ஹீமோக்ளோபின். சுவாச நரம்பியான ஹீமோக்ளோபினை ஆர்பிசி கொண்டுள்ளதால் இரத்தம் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. The matured mammalian RBC do not have cells, organelles and nucleus. அதாவது இவை பாலூட்டிகளின் முதிர்ச்சி அடைந்த இரத்த சிவப்பணுவில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கருகள் காணப்படுவது இல்லை. They are biconcave and disc shape. Their lifespan is about 120 days. The RBC is involved in the transport of oxygen from lungs to tissue. இரத்த சிவப்பணுவில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை. இவை இருபுறமும் உட்குளிந்த தட்டு வடிவம் உடையவை. இவற்றின் வாழ்நாள் 120 நாட்களே ஆகும். ஆர்பிசி ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது. டூ யூ நவ், அதாவது மேலும் அறிந்து கொள்ளும் அல்லது உங்களுக்கு தெரியுமா? Why does mammalian RBC lack cells, organelles and nucleus? பாலூட்டிகளின் ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவது இல்லை, ஏன்? The mammalian RBC lack nucleus and makes the cells weaken and increase surface area for oxygen binding. This mitochondria allows in the RBC to the transport all the oxygen to tissue. And the loss of endoplasmic reticulum allows more flexibility for RBC to move through the narrow capillaries. பாலூட்டிகளின் ஆர்பிசியில் உட்கரு இல்லாதிருப்பதனால் அச்செல்லானது இருபுறமும் குளிர்ந்த அமைப்பை பெற்று அதிக அளவு ஆக்சிஜன் இணைவதற்கான மேற்பண்பினை பெற்றுள்ளது. ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாதிருத்தல் அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்கிறது. இந்த எண்டோபிளாசா வலைப்பின்னல் இல்லாதிருப்பதனால் மெல்லிய இரத்த தந்துதிகளுக்குள் அதிக
மீளும் தன்மை பெற்ற ஆர்பிசி எளிதாக ஊடுருவுகிறது. த நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளட் கேப்சூல்ஸ் லூகோசைட் இரத்த வெள்ளை அணுக்கள், அதனின் மறுபெயர் லூகோசைட்ஸ்கள். த WBC ஆர் கலர்லெஸ், இவை நிறமற்றவை. They do not have hemoglobin and are nucleotide cells. இவற்றில் ஹீமோகுளோபின் காணப்படுவதில்லை மற்றும் உட்கரு கொண்டவை. It is found in the bone marrow, spleen, thymus and lymph nodes. They are capable of amoeboid movement. இவை எலும்பு மஞ்சை, மண்ணீரல், தைமஸ் மற்றும் நிணநீர் முடிச்சுகள் போன்றவற்றில் காணப்படுகின்றன. இவை அமீபா போன்று நகரக்கூடியவை. லிம்போசைட்ஸ். The white blood capsules can be grouped in two categories. One granulocytes and second one is agranulocytes. First one is granulocytes na துகள்களுடைய செல்லுகள். agranulocytes-னா துகள்கள் அற்ற செல்லுகள். The first one is granulocytes. They contain granules in their cytoplasm. Their nucleus is irregular or looped. The granulocytes are of three types. One is neutrophil and second one is eosinophil and third one is basophil. The first one is இவை சைட்டோபிளாசத்தில் துகள்களை கொண்டுள்ளன. இவற்றின் உட்கருகள் ஒழுங்கற்றவை அல்லது கதுப்புகளை உடையவை. நியூட்ரோஃபில்ஸ். They are large in size and have a 2 to 7 lobed nucleus. இவை அளவில் பெரியவை. இவற்றின் உட்கரு 2 முதல் 7 கதுப்புகளை கொண்டவை. These capsules from 60% to 65% of the total leukocyte. மொத்த வெள்ளை அணுக்களில் 60% முதல் 65% நியூட்ரோஃபில்கள் காணப்படுகின்றன. Their number are increased during infection and inflammation. நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. Then second one is eosinophils. It has a bilobed nucleus and constitute 2% to 3% of total leukocyte. இவற்றின் உட்கரு 2 கதுப்புகளை கொண்டது. மொத்த வெள்ளை அணுக்களில் இவை 2% முதல் 3% வரை லூகோசைட்டுகள் காணப்படுகின்றன. The number increased during conditions of allergy and parasitic infection. They bring about the detoxification of toxin. இவ்வகை செல்கள் உள்ளன. உடலில் சில ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நச்சுகளை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது ஈசுனோஃபில்களின் முக்கிய பணி ஆகும். The basophils have looped nucleus. They form 0.5 to 1.0% of the total leukocyte. They release chemical during the process of inflammation. basophil கதுப்புகளுடைய உட்கருவை கொண்டுள்ளன. மொத்த வெள்ளை அணுக்களில் இவை 0.5% முதல் 10% வரை இவ்வகை செல்கள் உள்ளன. இவற்றில் வீக்கங்கள் உண்டாகும் போது வேதியியல் பொருட்களை வெளியேற்றுகின்றன. agranulocytes துகள்கள் அற்ற செல்கள். The granules are not found in the cytoplasm of these cells. The agranulocytes are the two types. One lymphocyte and monocyte. இவற்றின் சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படுவது இல்லை. இவை 2 வகைப்படும் agranulocytes. The first one is lymphocyte and second one is monocyte. The lymphocyte, these are the about 20 to 25% of the total leukocytes. They produce antibodies during bacterial and viral
இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன். மொத்த வெள்ளணுக்களில் இவை 20% முதல் 25% வரை உள்ளன. இந்த வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது இவை எதிர்ப்பொருட்களை உருவாக்குகின்றன. The next one is monocyte. These are the largest of the leukocytes and are amoeboid in shape. These cells from 5 to 6% of the total leukocyte. They are phagocytic sick and engulf bacteria. Monocytes. இவை லூக்கோசைட்டுகளே உடைய மிகப்பெரியவை. இவை அமீபாய்டு வடிவம் கொண்டவை. மொத்த வெள்ளையணுக்களில் 5 முதல் 6% உள்ளது. இவை விலங்கு செல்களால் ஆதலால் பாக்டீரியாவை விழுங்குகின்றன. நெக்ஸ்ட்டு பிளட் பிளேட்லெட்ஸ் ஆர் த்ரம்போசைட். இரத்த தட்டுகள் அல்லது த்ரம்போசைட்டுகள். தீஸ் ஆர் த ஸ்மால் அண்ட் கலர்லெஸ். இவை அளவில் சிறியவை மற்றும் நிறமற்றவை. They do not have nucleus. இவற்றில் உட்கருகள் காணப்படுவது இல்லை. There are about 2,55,000 to 4,00,000 platelets cubic millimeter of the blood. இவை ஒரு கன மில்லிமீட்டரில் இரத்தத்தில் 2,50,000 முதல் 4 லட்சங்கள் வரை இரத்த தட்டுகள் உள்ளன. The lifespan of the platelets is 8 to 10 days. இவற்றின் வாழ்நாள் 8 முதல் 10 நாட்களை கொண்டது. They play an important role in clotting of blood. இரத்தம் உறுதலில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. The platelets form clot at the site of injury and prevent the blood loss. காயங்கள் ஏற்படும் பொழுது இரத்த உறுதலை ஏற்படுத்தி இரத்தப்போக்கை தடுக்கின்றன. மோர் டு டவுன். மேலும் தெரிந்து கொள்ளுதல். அனிமியா. The decrease in the number of erythrocytes. இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல். லூகோசைட்டோசிஸ். increase in the number of leukocytes. இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். லூகோபினியா. the decrease in number of leukocytes. இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை குறைதல். த்ரம்போசைட்டோபினியா. the decrease in the number of thrombocytes. இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல். the function of blood. இரத்தத்தின் பணிகள். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஜஸ் ஆக்சிஜன் அண்டு CO2. சுவாச வாயுக்களை கடத்துதல், ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பாடி செல். செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து செல்களுக்கும் கடத்துகிறது. த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த ஹார்மோன்களையும் கடத்துதல். த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த நைட்ரோஜினஸ் எக்ஸ்கிரேட்டிவ் ப்ராடக்ட் லைக் அம்மோனியா, யூரியா அண்டு யூரிக் ஆசிட். அதாவது நைட்ரஜன் கழிவுப் பொருட்களான அம்மோனியா, யூரியா, யூரிக் அமிலம் போன்றவற்றை கடத்துகிறது. It is involved in a protection of the body and defense against disease. நோய் தாக்குதலில் இருந்து உடலை பாதுகாக்கிறது. It acts as buffer and also help in regulation of pH and body temperature. உடலின் வெப்பநிலை மற்றும் pH-ஐ ஒழுங்குபடுத்தும் தாங்கு ஊடகமாக செயல்படுகிறது. It maintain proper water balance in the body. உடலின் நீர் சமநிலையை பராமரிக்கிறது.